நாங்கள் விழுந்திருந்தது தான் சார் பார்த்தோம். நாங்கள் வெட்டிட்டு யார் போனாங்க ஆட்டோவில் வந்தாங்கன்னு அப்புறமா பசங்க பார்த்து சொல்லியிருக்கானுங்க. இப்படி போய் இப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் ரத்த வெள்ளத்தில் இருந்ததை தான் நாங்கள் பார்த்தோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ரத்தத்தை பார்த்தோன்னு எங்களுக்கு எனக்கு தான் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஒரு மாதிரி சத்தம் கேட்டுதான் பசங்க அவங்க விளையாடினாங்க. என்னன்னு போய் பாருங்கடான்னு இருட்டாக இருக்குன்னு எவனும் வரல. இப்படி சுற்றிட்டு வர்றதுக்கிட்டையும் போயிட்டானுங்க எல்லாரும். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் போலீஸ் வந்தாங்க, என்கொயரி பண்ணாங்க. அப்புறம் அவர் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போனாங்க. என்ன எப்படி இருக்காருன்னு கூட இன்னும் எங்களுக்கு தெரியவே இல்லை. அவர் பார்த்துருக்கீங்களா? அவர்கிட்ட பேசுறீங்களா? என்ன போய் பார்ப்போம், பேசுவோம், என்னன்னா என்ன, அவ்வளோதான். வேறு எதுவும் இங்கே தான் வழக்கமாக உட்காருவார். ஆமாம், இதுதாங்க அவங்க சலூனு. இங்கே தான் உட்காருவார், உள்ள கடை உள்ள இருப்பார். அவ்வளோதான். நேற்றும் இங்கே தான் உட்காந்துருந்தார். ஆமாம், நேற்று இங்கே தான் உட்காந்துருந்தாரோ. எப்படி வெட்டி எப்படி அது கை ஏதோ துண்டா போச்சுன்றாங்க, தொடையில் வெட்டினாங்கன்றாங்க. நம்ம அந்தளவுக்கு கிட்டலாம் வந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. அது இன்னும் நேற்றுலேருந்தே எனக்கு படப்படத்தே சரியில்லை. எனக்கு வேலைக்கு கூட போகாமல் வீட்டில் தான் இருக்கும். ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருந்தது? அதெல்லாம் இல்லை. அவங்க வர இடம் தெரியாது, போகிற இடம் தெரியாது, போயிட்டா தான் இருந்தாங்க. ஒரு வீடு, இவரோட வீடு வீடெல்லாம் எங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சார். அவங்க ஃபேமிலி யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவரை மட்டும் தான் தெரியும். ஏன்னா கடை வாடகை விட்டுருக்கிறதுனால அவரை மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வந்தாங்க ஏதாவது? அதெல்லாம் தெரியாதுங்க. பார்த்துருந்தா சொல்லலாம். யார் வந்தாங்கன்னே தெரியல. ஆட்டோவில் வந்தாங்கன்னு மட்டும்தான் பசங்க சொல்லி கேள்விப்பட்டாங்க. இல்லை இவ்வளோ ஒரு பட்ட பகலில் வீட்டு வாசல்லே எங்க 7:30 மணிக்குங்க, ஈவினிங் 7:30 மணிக்கு. எங்களுக்கே இது புதுசு. நான் வந்து இது இவ்வளோ வருஷத்தில் இதுதான் புதுசு எங்கள் வீட்டில் வாசலில் நடந்தது. எல்லாருமே நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியில் இப்படி விட்டுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன பார்க்குறோம், பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது. யாருன்னா கல் தட்டினாலே பயமாக இருக்குது வெளில வரத்துக்கு. இந்த அண்ணா கூட பார்த்தா இருப்பாங்க. பேர் எங்கள் பேர் ஜெயந்தி.